எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க. இது உங்கள் பிரகசி ஹோம் மேக்கர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சூப்பரான காரசாரமான வாழைக்காய் தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். இது சூப்பராக இருக்கும். ரச சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, கலர் சேஞ்ச் ஆனே ஒரு தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தக்காளி சாஃப்டாகி ஸ்மாஷ் ஆகணும். ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போடுங்க. அப்படி இல்லைன்னா சில்லி பவுடர் கூட ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் பூங்க சுற்றி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா வாழைக்காய் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தொக்கு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பரட்டி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வாழைக்காய் அந்த தொக்கு எல்லாம் அப்படியே கலந்த மாதிரி சூப்பராக இருக்காது. அப்படியே கொத்தமல்லியை தூவி விட்டு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க.